பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. இந்த குடும்பத்துக்காகவே இருந்தவர், அதுவும் இவளுக்காக போய் உயிரை விட்டுட்டாரு. அதான் ஜோதி, வேணு இந்த ஃபேமிலி மேல வச்சிருந்த அன்பு ஆரம்பத்துல எந்நேரமும் அவரு குடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிறாருன்னு நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா என்னைக்குமே அவர் இந்த குடும்பம் அழியறத மட்டும் விட்டதே இல்லை. அவ்வளவு நல்லவர் வேணும். என்ன பண்றது, அவன் முன்ன மாதிரி குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போயிருந்தா கூட அதுதான் அவன் விதின்னு நினைச்சு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை இப்பதான் வாழவே ஆரம்பிச்சான். அதுக்கு ஒரு முடிவு வந்ததுதான் ஏத்துக்கவே முடியல. தப்பு பண்ணிட்டோம். அப்பவே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அவனுடைய வாரிசாவது நம்ம கூட இருந்திருக்கும். அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. யாருப்பா கிருஷ்ணா? ஃபாரின் கால் தாமா, சித்தப்பா தான் பேசுறாரு. எடுத்து பேசுப்பா. அப்பா, இப்பதான் அங்கிள் சொன்னாரு. வேணும் அம்மாக்கு என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. உங்க மாமா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருப்பா. இப்படிதான் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லடா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுடா அர்ஜுன். ஏன்ப்பா மாமாவை தனியா விட்டீங்க? அவரை எப்படியாவது காப்பாத்திருக்கலாம்லப்பா. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், முடியல. நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன்ப்பா. என்கிட்ட கூட பாட்டி, என்னால இங்க இனிமேல் இருக்க முடியாது. நான் உடனே கிளம்பி அங்க வரேன் பாட்டி. கொஞ்சம் பொறுமையா இரு அர்ஜுன். வேணுவோட இறப்பு உனக்கு எப்படி வலிக்குதோ அதை விட எங்களுக்கு வலி அதிகம். இங்க எல்லாருமே வேணுவோட இழப்புல இருந்து மீள முடியாத தவிப்புல தான் இருக்கும். இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறது மட்டும்தான்.